வாழ்க்கையில் நல்லது பண்ணணும்னு வரவங்களுக்கெல்லாம் ஒரு போராட்டம் தான். காரைக்கால் மாவட்டத்தில் ஏழை எளிய மக்களுக்கு ஒரு அநியாயம் நடக்குது என்று மாவட்ட ஆட்சியர்கள்ட்ட போகிறோம். என்ன என்றால், கேரி பேக்கு வச்சிருந்ததற்காக 2000 ஃபைனும் 500 ரூபா லஞ்சமும் வாங்கியிருக்காங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, அந்த லஞ்சம் வாங்கின பணத்தை எந்த அதிகாரி யாராக இருந்தாலும் திருப்பி கொடுக்கணும் மக்கள்கிட்ட 2 பைசா வட்டிக்குன்னு சொல்கிறோம். இதற்காக அதே சமயத்தில் காரைக்காலில் விஓலேருந்து ஆர்ஐ தாசில்தார் வரைக்கும் லஞ்சம் வாங்குறாங்க. பயங்கரமாக இருக்குது. இதை மனு கொடுக்க போனால் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலே நம்மளை போட்டு தள்ளி முறிக்கிறாங்க. சரி அப்படின்னு சிஎம்முக்கும் வந்து சிஎம் ஆஃபீஸில் கொடுக்கலான்னு அசம்பிளியில் நம்ம கொடுக்க வந்தோம். அங்கேயும் உள்ள விடல. இருந்தாலும் பரவாயில்ல, எவ்வளவோ நம்ம அந்த போராட்டங்களை தடுக்கணும்னா இந்த சோதனையெல்லாம் தாங்கி தான் வரணும். யூடிஐ முருகன் கடலில் கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் ஆகி வந்துட்டுருக்கேன். ஒரு அதிகாரி இன்னொரு அதிகாரியை காப்பாற்றுறாங்க. லஞ்சம் வாங்குறவங்க யாராக இருந்தாலும் அவங்களுக்கு தண்டனை இல்லை, அவங்க வாங்கின பணத்தை 2 பைசா வட்டி போட்டு திருப்பி தான் கொடுக்க சொல்கிறோம். இதற்கு போய் எதுக்கு இது பண்ணிகிட்ருக்காங்க. இங்கே நம்ம நேற்றே வந்தோடனே ஃபோன் பண்ணிட்டாங்க. ஃபோன் பண்ணால் யாரையும் விடாதீங்க சார்னு சொல்லியிருப்பாங்க. அதனால் நம்மளை உள்ளே விடல. இருந்தாலும் கவர்னர் மாளிகையில் போய் அந்த பாக்ஸில் கம்ப்ளைண்ட்டை போட்டாச்சு. லஞ்சம் வாங்குறவங்க யாராக இருந்தாலும் அவங்க பெரிய அதிகாரியாக இருந்தால் தப்பிச்சு போயிடுறாங்க. சின்னவங்களாக இருந்தால் இது பண்ணிட்டு வராங்க. இதெல்லாம் சிந்திச்சு பார்க்கணும். இது வரைக்கும் யாராவது ஒரு எம்ப்ளாயி மேலே, ஒரு கலெக்டரோட பையன் மேலேயோ, ஒரு விஓவோட பையன் மேலேயோ, அந்த குடும்பத்திலேயோ, ஆர்ஐயோ, தாசில்தாரோ, சப் கலெக்டரோ அவங்க குடும்பத்து மேலே ஏதாவது ஒரு 2 வீலர் ஒரு எஃப்ஐஆர் வழக்கு பதிஞ்சிருக்காங்களா, ஒரு ஃபைன் போட்டிருக்காங்களான்னு பார்த்துங்க. அவங்களும் இந்த ரோட்டில் தானே வாகனங்களை இயக்குறாங்க. அவங்களுக்கெல்லாம் ஒரு கேஸு வழக்கு கூட இருக்காது ஐயா. அப்படி இருந்ததுன்னா நாடு எப்படி